தேமுதிகவும் ஓபிஎஸும் திமுக கூட்டணியில் சேர்ந்திருப்பது நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய சரிவை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் மோடியும் அமித்ஷாவும் வைத்த குறி ஒன்றும் நிறைவேறவில்லை. திமுகவிற்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் வெளிப்படையாக தெரிகிறது மக்களினுடைய எண்ண ஓட்டம் திமுகவிற்கு ஆதரவாக திரும்பி இருக்கிறது. இப்பொழுது தினகரன் மட்டும்தான் கூட்டணிக்கு ஒரு பலம் என்று சொல்லலாம், அவ்வளவுதான். மற்றபடி அவரும் ஒரு 2% வாக்கு தான், அதை தாண்டி இல்லை. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரூசஸின் வாயிலாக என்ற மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபோது சட்டப்பேரவை தலைவராக சபாநாயகராக இருந்த தனபால் அவர்களுடைய மகன் அக்கட்சியினுடைய ஐடிவி பொறுப்பாளர்களில் ஒருவராக இருந்தவரும் 2024 மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டவருமான லோகேஷ் இன்றைக்கு அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. ஏனென்றால் கடந்த 5,000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்ததில் ஆரம்பித்து திமுக கூட்டணிக்கு வந்ததில் தொடர்ந்து இப்பொழுது ஓபிஎஸும் திமுக கூட்டணியில் தான் வந்து அடைக்கலம் ஆவார் என்று சொல்லப்பட்ட இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு கணிசமாக குறைகிறது என்பதற்கான அத்தாட்சியை இந்த கட்சி மாறலை நாம் காட்டலாம். ஏனென்றால் இவரெல்லாம் நிச்சயம் நிற்பார், இவர் ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் கட்சி மாறி இருக்கிறார் என்றால் அப்பொழுது அது நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணியினுடைய பலவீனத்தையே அது வெளிப்படுத்துகிறது. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்கு வங்கி, அதனுடைய ரசிகர்கள் தான் பெரும்பான்மை என்று சொன்னாலும் கூட வெளியிலிருந்து வரக்கூடிய ஏற்கனவே அதிமுகவில் நின்று தோற்ற இப்பொழுது சட்டப்பேரவை உறுப்பினர்களாக அல்லாத முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையனோடு சேர்ந்து ஒரு 3-4 பேர், ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோர் தாவேகாவில் அடைக்கலமாக்கி இருப்பது அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் தாவேகாக்கு ஒரு அதிகமான வாக்குகளை பெற்றுத்தரக்கூடியது. அதை வைத்து அவர்கள் ஜெயிக்கிறார்களா இல்லையா என்பது நிச்சயம் ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் அதிகமான வாக்குகளை தாவேகாவுக்கு அது பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை. அது ஒன்று. இரண்டாவது, பொதுவாக தேமுதிகவும் ஓபிஎஸும் திமுகவை நோக்கி வந்திருப்பது, இந்த கூட்டணியில் சேர்ந்திருப்பது நிச்சயமாக தென் மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய சரிவை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. காரணம் என்னவென்றால் இப்பொழுது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்கள் வேண்டும் என்று கேட்டு வாய்ப்போராட்டம் நடத்தி வருகின்ற மாணிக்கம் தாக்கூர் இருக்கக்கூடிய அந்த விருதுநகர், சிவகாசி, கோவில்பட்டி என்கின்ற பகுதிகளிலெல்லாம் பார்த்தீர்களானால் தேமுதிகவும் ஒரு செல்வாக்குள்ள கட்சியாக திகழ்கிறது. அந்த கட்சி திமுக கூட்டணிக்கு வருகிறது. அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் தனக்கென்று ஒரு இடத்தை பெற்றுள்ள ஓ பன்னீர்செல்வம் இக்கூட்டணிக்கு வருவது மேலும் அது திமுக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது. அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை குறைக்கிறது. இப்பொழுது தினகரன் மட்டும்தான் கூட்டணிக்கு ஒரு பலம் என்று சொல்லலாம், அவ்வளவுதான். மற்றபடி அவரும் ஒரு 2% வாக்கு தான், அதை தாண்டி இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தோல்வி அடைந்ததோடு மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் திருச்சிக்கு கீழே பல தொகுதிகளில் அவர்கள் டெபாசிட்டை இழந்தார்கள். இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் அவர்களுக்கு மேலும் ஒரு பேரிடியை இறக்கியுள்ளது. இவை யாவும் திமுகவிற்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் வெளிப்படையாக தெரிகிறது மக்களினுடைய எண்ண ஓட்டம் திமுகவிற்கு ஆதரவாக திரும்பி இருக்கிறது என்பதனை இவையெல்லாம் காட்டுகின்றன. பொதுவாக
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் பாஜக கூட்டணியில் உள்ள வேறு ஒரு கட்சி அல்லது அமமுக அந்த கட்சியில் தான் அடைக்கலமாவார்களே தவிர திமுக கூட்டணிக்கு வருவது என்பது ரொம்ப அசாதாரணமானது. ஒரு சிலர் தனிநபர்களாக விலகி வந்து திமுக கட்சியில் சேருவது என்பது வேறு. ஆனால் இப்போது நடைபெறக்கூடியவர்களையும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தென்காசி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், அல்லது ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்டு வென்ற வைத்தியலிங்கம் ஆகட்டும், இப்பொழுது திமுக ஆட்சி சிறப்பாக இருக்கிறது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவும் இருந்திருந்தால் அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் என்று சொன்ன ஐயப்பனாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே மக்களிடையே திமுகவிற்கு ஆதரவாக ஏற்பட்டுள்ள அந்த மாற்றத்தை தான் குறிக்கின்றது. இவை யாவும் திமுக கூட்டணிக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இது ரொம்ப முக்கியம். இது அதிமுகவை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்றால், அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு பாதிக்கும் என்றால், இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு அதிமுக தலைமையில் நீடிக்க முடியுமா என்கின்ற அளவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா, சோஷியல் என்ஜினியரிங், அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மறவர்கள், முக்குலத்தோர் பிரிவில் மறவர்கள், கள்ளர்கள் ஆகியோருடைய வாக்குகளை தன் பக்கம் இழுப்பது, டிடிவி தினகரனை கொண்டு அதை செய்வது, கள்ளர்களை இழுப்பது, பிறகு பன்னீர்செல்வத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு பிரிவினரை இழுப்பது, அதற்கு பிறகு ஜான் பாண்டியனை ஒரு இடத்தில் நிற்க வைத்து அவருடைய அந்த சமூகத்தை இழுப்பது போன்ற அமித்ஷாவினுடைய அந்த சோஷியல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் மாற்ற வேலைகளுக்கெல்லாம் இந்த கடந்த 3 நாட்களாக தமிழ்நாட்டு அரசியல் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் பெரிய ஒரு பின்னடைவை தந்திருக்கின்றன. இங்கே மட்டுமல்ல, அது கொங்கு மண்டலத்திலும் எதிரொலிக்கிறது. ஸோ அங்கேயும் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவை சந்தித்தனுடைய அறிகுறி தான் லோகேஷ் என்ற கட்சி மாறியிருப்பது. இன்னும் பலரும் மாறுவார்கள் என்று வேறு செங்கோட்டையன் சொல்கிறார். எல்லாம் அதிமுக தான் சொல்கிறார். அவர் வேறு எந்த கட்சியிலிருந்து வரல. இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் மோடியும் அமித்ஷாவும் வைத்த குறி ஒன்றும் நிறைவேறவில்லை. அது மட்டுமல்ல, இது இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. இதுவரை பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே தொகுதி உடன்படிக்கை என்பதே ஏற்படவில்லை. இவர்கள் ஏதோ 60 சீட்டு கேட்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் எடப்பாடி 28க்கு மேல் நகர மாட்டேன் என்கின்றார்கள். அதுவும் பாஜக எதையெல்லாம் குறிப்பாக கேட்கிறதோ அந்த தொகுதிகளெல்லாம் நிச்சயம் நாங்கள் தர முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி மறுப்பதாகவும், அது அந்த கட்சிகளுக்கிடையே மிகப்பெரிய ஒரு முரணை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை கைவிட்டு விடலாமா என்று அமித்ஷா நினைக்கக்கூடிய அளவிற்கு அது மோசமாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இடையில் மீண்டும் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பியூஷ் கோயல் வரவில்லை. மோடியினுடைய பயணங்கள் கூட தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். நடுவில் அமித்ஷா வந்தார். வந்த தடம் தெரியாமல் அவர் திரும்பி போய்விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அதிமுக பாஜக கூட்டணியில் நிலவுகிறது. ஆக தமிழ்நாடு ஏதோ ஒரு வழியில் சுதாரித்து கொண்டு விட்டது. அப்படி என்றால் நடைபெற உள்ள அந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் ஆட்சியை திமுக கைப்பற்றுமா என்று கேட்டால், இப்பொழுதும் நான் சொல்லுவேன், அறுதியிட்டு கூற முடியாது. ஏனென்றால் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 26-27 லட்சம் பேர் இறந்தவர்கள். அதிலேயே ஏகப்பட்ட முரண்கள் இருக்கின்றன. அதை விலக்கிவிட்டாலும் கூட மீதி இருக்கக்கூடிய அந்த 60 லட்சம் வாக்காளர்களில் பார்த்திங்கன்னா, மீண்டும் தங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு 35 லட்சம் பேர் மீண்டும் விண்ணப்பம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 35 லட்சம் பேரில் எவ்வளவு பேர் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்பது மிகவும் முக்கியம். அதோடு மட்டுமில்லாமல் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் 97 லட்சம் பேரில் பார்த்தீர்களானால் 50 லட்சம் பேர் பெண்கள். அதிலும் குறிப்பாக 19லிருந்து 39 வயது வரையிலான அந்த பெண்கள். இவர்கள் இப்பொழுது திமுக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை பெறுபவர்கள் என்று அனுமானிக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களிடையே தான் அதிகமான வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் நடைபெற்றிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாஜகவிற்கும் வேறு விதத்தில் தேர்தல் ஆணையத்தை வைத்து விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவிஎம் இருக்கிறது. இவிஎம் அல்லாமல் தேர்தல் ஆணையம் வைத்துக்கொண்டு விளையாடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளை நாம் மறுக்கவே முடியாது. ஆனால் பீகாரில் செய்ததை போல் இந்த 10,000 கணக்கில் செலுத்துவது போன்றதெல்லாம் வந்துட்டு இங்கே பண்ண முடியாது. ஏன்னா ஆட்சியில் வந்துட்டு இருக்கிறது மாநில கட்சி திமுக. இதை தாண்டி அவங்களால நேரடியாக செலுத்த முடியாது.
ஒன்றே ஒன்று, அந்த விவசாயிகளுக்கு 4 மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய அந்த 2000 ரூபாயை அவர்கள் செலுத்தலாம். ஏன்னா அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டம் என்று சொல்லி அது மோடி செலுத்துவார், நிச்சயம் செலுத்துவார். அதில் இருவேறுபட்ட கருத்து கிடையாது. அதையும் விட முக்கியமாக என்னன்னீங்கன்னா, எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் நேற்று கூட உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு என்னவென்றால், அங்கே மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்ப்பது தொடர்பான நடவடிக்கையில் அங்கே இருக்கக்கூடிய மாநில உயர்நீதிமன்றம் நியமிக்கக்கூடிய ஜுடிஷியல் ஆஃபீஸர்கள் அதில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அந்த அமர்வு அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதை மம்தா பானர்ஜி வந்துட்டு தங்களுக்கு கிடைத்துள்ள ஒரு வெற்றி என்று கூறுகிறார். ஆனால் அந்த வெற்றி எந்த அளவிற்கு கை கொடுக்கும், எவ்வளவு வாக்காளர்கள், என்ன 56 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதற்கு பிறகும் கூட பல வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது தமிழ்நாட்டை போலவே. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கே தமிழ்நாட்டில் இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா திமுகவினுடைய அந்த வாக்குச்சாவடி முகவர்களினுடைய மாநாடு காவிரிப்படுத்தி நடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய 33 தொகுதிகளில் கடந்த முறை 29 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக தான் கைப்பற்றியது. திமுக கூட்டணி தான் கைப்பற்றியது. 4 பேர் அமைச்சர்கள், காமராஜ் இன்னும் மற்றவர்கள் தான் ஜெயித்தாங்க. அவங்கள தவிர மற்ற எல்லாரும் திமுகவை சேர்ந்தவர்கள் தான். ரெண்டாவது, அந்த இடத்துல திருவாரூரில் ஏற்கனவே அங்கே கலைஞர் போட்டியிட்டு வென்ற இடம். அதே தொகுதியில் இந்த முறை ஸ்டாலின் போட்டியிடுவார் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த அறிவிப்பு இன்றைக்கு கூட வெளியாகலாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் காவிரிப்படுகை, அரியலூர், திருச்சி இந்த மாவட்டங்களை எல்லாம் கைப்பற்றுவதன் மூலம் தென் தமிழ்நாட்டில் கணிசமான இடங்களை வெற்றியை நிச்சயிப்பதில் திமுக ரொம்ப தீவிரம் காட்டி வருகிறது. அதனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் இதற்கான ஸ்டாலினுடைய பேச்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் முக்கியமாக குறிவைப்பது காவிரிப்படுகையை தான். காவிரிப்படுகை, அடுத்தபடியாக வட தமிழ்நாடு என்று இப்பொழுது ஓபிஎஸும் தேமுதிக வந்ததனால் தென் தமிழ்நாடு, இப்படி எல்லா பகுதி வாரியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வைத்து திமுக தனது வாக்கு சக்தியை அதிகரித்து கொண்டே போகிறது. திமுக கூட்டணி அதிகரித்து கொண்டே போகிறது என்று சொல்லலாம். இவை யாவும் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றன. இப்பொழுது ஒருவேளை சில நோக்கர்கள் சொல்வதைப் போல விஜயனுடைய வாக்கு வங்கி அதிமுக பாஜகவை பின்னுக்கு தள்ளிடுமோ என்று கூட ஒரு சந்தேகம் பல வட்டங்களில் பேசப்படுகிறது. ஆனால் அப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி என்பது நிச்சயமாக 2வது வாக்கு வங்கியை அதிகமாக கொண்ட ஒரு கூட்டணி தான். எனவே ஆனாலும் ஏற்படக்கூடிய பின்னடைவை பாஜகவோ அதிமுகவோ தடுத்து நிறுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலுக்கு தான் இப்பொழுது அரசியல் களம் வந்திருக்கிறது. மேற்கொண்டு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.